சென்னை மாநகராட்சியில் 2 மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியில் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரர் சங்கம் சார்பில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதில் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பணி நிரந்தரம் வழங்க கோரி வழக்கு தொழிலாளர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பொழுது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது எனவும் அது தொழிலாளர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. மாநகராட்சி தரப்பில் 2000 தூய்மை பணியாளர்களின் வேலை பறிபோகும் நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மாநகராட்சி தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர்கள் பணிகளை அதாவது ஒப்பந்தங்கள் வேறொருவருக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் எந்த தொழிலாளியும் வேலை இழப்பு ஏற்படவில்லை எனவும் அவர்களை மீண்டும் புதிய ஒப்பந்த நிறுவனங்களில் பணி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி சுரேந்தர் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களின் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என உத்தரவிட்டார். மேலும் தூய்மை பணியாளர் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை எனவும் தெரிவித்த நீதிபதி சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நிறுவனங்களுடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்களை கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.